அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நலங்கலி அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து ரொம்ப பரபரப்பா மாநாட்டு வேலைகள்லாம் நடக்குது. இப்போ திரிசூலம் நட்டு புரோகிதர்கள் வச்சு மந்திரம்லாம் சொல்லி மாநாட்டு பணிகள் தொடங்கியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு அறிக்கையும் விட்டுருக்கிறார். தங்களுடைய ரசிகர்கள் உற்சாகப்படும் விதமாக நாம வெற்றி பெற்றுவோம், வெற்றி நமதே அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி புரோகிதர்களை வச்சு ஆரம்பிச்சிருக்காரு. விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு அர்ச்சகர் பயிற்சி பெற்று பார்ப்பனம் இல்லாத பெரிய மக்கள் கூட்டம் வந்து காத்திருக்கு, முறைப்படி பயிற்சி பெற்று அவர்களை வைத்து ஒரு பணிந்தாலாவது ஒரு மாற்றத்தை விரும்புறாருன்னு சொல்லலாம். ஒரு பார்ப்பனியத்துல ஒரு புரோகித தன்மையோட தான் திருசூலாம் நட்டு தன்னுடைய ஒரு இந்துத்துவ நோக்கோட தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அவர் பொட்டு வச்சிருக்காரு, குங்குமம் வச்சிருக்காரு, விமர்சனம் நேராக பெரியார் திரும்பி போறாரு. இப்போ அவர் திராவிட அரசியல் பாதையில போறாரு, விமர்சனங்கள் வந்தது. இப்போ இப்படி முறைப்படி பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் இருக்காங்கல்ல, பார்ப்பனம் இல்லாத அர்ச்சகர், அவங்கள பயன்படுத்தி இருக்கலாமே. சத்தியவேல் முருகனார்னு தமிழ் வழியில நிகழ்வு விழா சந்திக்கிறதுக்கு அதுக்கான பூசைகள் செய்வதற்கான ஏற்பாடுலாம் வச்சிருக்காரு. அது மாதிரி ஆட்களோட தொடர்பு கொண்டு அவர் ஒரு தமிழ் வழிப்படி தமிழ் மந்திரங்கள் முழங்க ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல ஒரு சினிமா படத்தை தொடங்குறது மாதிரி அவர் தொடங்கியிருக்காரு. அடுத்த ஷூட்டிங்கு தயாராரு, பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இதுக்கு ஒரு பூஜை போட்டிருக்காரு. அதுல எதுவும் தவறு இருக்குதான்? அவர் எப்பவுமே இருக்கிறது போல இருக்கிறாரு. பூஜை போட்டது கூட நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம். அது எந்த அளவுக்கு சர்ச்சில் இருந்தா செஞ்சாங்களா, மசூதியில இருந்தா செஞ்சாங்களான்னு தெரியாது. அது மதச்சார்பின்மைங்கிற ஒரு செய்தி. நீங்க செய்யறதா பூஜை செய்யறீங்க, நீங்க அதுல ஒரு சமூக நீதியை கடைப்பிடிங்க. நீங்க அதுல போய் எப்படி ஒரு புரோகிதர்களை வச்சு பிறப்பின் அடிப்படையில ஒருத்தரை அர்ச்சனை பண்ணி வைப்பீங்க? அதுதான் தமிழ்நாடு அரசு சிறப்பு பயிற்சி கொடுத்து வச்சிருக்குல்ல. சத்தியவேல் முருகனார் மாதிரி தமிழ் மந்திரங்கள் முழங்க அதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தி அதற்கான மாணவர்கள் வச்சிருக்காங்கல்ல. அப்போ தமிழ் மந்திரங்கள் முழங்க இப்ப பல திருமணங்களும் நடக்குது. அதனால அந்த தமிழ் மந்திரங்களோட அதை ஆரம்பிச்சாருங்கிறேன். நீங்க இந்து முறைப்படியே செய்யுங்க, அதை ஒரு வர்ணாசிரமத்துக்கு எதிராக செய்யுங்கிறேன். அதுல நீங்க சாதி உயர்வு பாக்குறீங்க. இப்படி ஒரு கால் வச்சாச்சு, பெரியாருன்னு போயாச்சு, எதிர்ப்பு வந்தது. இப்படி ஒரு கால் வச்சு இதையும் சமாதானப்படுத்திக்கலாங்கிற ஒரு நான் இந்துக்களோட சமாதானப்படுத்திக்கிறது கூட ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் அது இந்துக்களுக்குள்ள ஒரு சமநீதி வேணும் அப்படின்னுங்கிற இங்க ஒரு போராட்டம் இருக்குல்ல. எடுத்து தீண்டாமை குளுத்தெல்லாம் பாடியிருக்காரு. இங்க ஒரு புரோகிதர், பிராமணர், பூநூல் அப்படிங்கறதே நீ சூத்திரன்கிற விஷயம் தானே. அவங்களை கொண்டு எதை சொல்ல விரும்புறாரு அப்படிங்கிற ஒரு கவலை தான். தமிழ்நாட்டுடைய அடிப்படை அரசியல் மாற்றா செய்யணும் இல்லைங்கிற. ஆனா மாற்றுன்னு தானே சொல்றாங்க. நாங்க சாதாரண இதுதானே மாற்றுன்னு சொல்றேன். நான் ஒன்னும் ஏன் பக்தியை ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கூட கேட்கல. பக்தியை ஆரம்பிச்சதுல ஒரு மாற்றாக ஏற்கனவே தமிழ்நாட்டுல அதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டு அர்ச்சகர்கள் இருக்காங்க. அது மாதிரி பக்தி இயக்கங்கள்ல தமிழ் வழிபட்ட மந்திரங்கள் அதெல்லாம் சொல்றதுக்கான பயிற்சிகள் நடக்குது. அவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கலாமேங்கிறேன். நடிகர் சிவகுமார் அவருடைய மகன் திருமணத்துல 2 பேர் திருமணத்துல தமிழ் மந்திரங்கள் மூலங்க தான் திருமணம் நடத்தினார். அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கேங்கிறேன். நீங்க அங்கேயே போய் புரோகிதர்கள் போய் உடஞ்சிருக்கு. அது ஓகே, தொடக்க வேலை அப்படி பண்ணியிருக்கிறாரு. ஆனா அறிக்கை ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. ரொம்ப தங்களுடைய ரசிகர்களை ரொம்ப உற்சாகப்படுத்தி இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிறார். இன்னும் முழுமை பெறாத அடிப்படை தேவைகளை ஒரு நிறைவு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நிரந்தரமா இதுக்கு தீர்வு காணுவோம்லாம் சொல்லியிருக்கிறாரு. அடிப்படையே நம்ம 2 சொல்லுவோம், கல்வி, சுகாதாரம். அது 2ஐயும் இலவசமாக்கணும் இல்லையா? அது 2 இலவசமாக்குற நாடுகள் தான் வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசுன்னு நம்ம சொல்றோம். அதான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடுகளே பள்ளி கல்வி இலவசமா தான் கொடுக்குது. அப்போ இவர் எதை செய்ய போறாரு? இவருடைய பார்வை அரசு பள்ளியா தனியார் பள்ளியா, தன் பிள்ளைகள் எங்க படிக்க வச்சாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கு தனியார் பள்ளி தான் படிக்க வச்சாரு. அப்புறம் என்ன, இப்ப தனியார் பள்ளியில இப்ப உங்க பிள்ளைக்கு ஒரு தனியார் பள்ளியில கொடுத்துட்டு இன்னும் இப்ப உங்க ரசிகர்கள் பிள்ளை எங்க படிக்குது? இல்ல, இவருக்கு வசதி இருக்குது, லண்டன் வரைக்கும் படிக்க வைக்கிறாரு. தனிப்பட்ட வசதி இங்க பிரச்சனை இல்ல, அரசு பள்ளியே நாள்ல அப்படிங்கிறது. இப்ப அதை பத்தி அவர் கூட பார்வை இல்லை. இப்ப அடிப்படை வசதிகள் இல்லைன்னா அதை சொல்றாரு. இப்போ கல்வி இன்னைக்கு இலவச கல்வி இங்கே மறுக்கப்பட்டு தனியார் பள்ளிகள் பெருகிட்டு இருக்கு. இந்த பக்கம் தனியார் மருத்துவமனைகள், மருத்துவ செலவுகள் ஒரு எட்டாக்கணியாக போயிட்டு இருக்கு. இந்த சூழல இதான் ரொம்ப அடிப்படை தேவைகள் நான் நினைக்கிறேன். இந்த 2 அடிப்படை தேவை நிறைவு செய்வதற்கு திட்டம் வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். இல்ல, ஒரு கொள்கை அறிக்கைக்கு தான் அந்த மாநாடு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதை சொல்றதுமே கொள்கை தான் இனிமேல் வரப்போகுது. அதனால இப்போதைக்கு அவர் அதெல்லாம் சொல்லலை எனக்கு தெரிஞ்சு. ஆனா நானும் சொல்லுவேன்னா, அடிப்படையா ஒரே ஒரு செய்தி என்ன சொல்லுவேன்னா, இப்ப ஒரு வாதம் தமிழ்நாட்டை தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டு இருக்குல்ல, நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா? நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா கூட தான் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இருக்கிற ஜனநாயக உரிமை மாதிரி நடிகர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. இதை நான் முற்றிலுமா மறுக்கிறேன். அற வகையில அவங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நடிகர்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நடிகர்கள் அந்த நடிப்பு கலைக்கு அவங்க நேர்மையா இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, நான் குறிப்பிட்ட கதாபாத்திரம் தான் செய்வேன், இன்னொருத்தர்கிட்ட அடி வாங்க மாட்டேன்,
நான் வந்து கெடுதல் செய்யறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் இருப்பாரு, நான் அவரை வந்து முழுக்க நல்லது செஞ்சே நான் வந்து இந்த நாட்டை திருத்துவேன் அப்படிங்கிற ஒரே குறிப்பிட்ட பாத்திரத்தை திருப்பி திருப்பி நடித்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க, பொய்யான பிம்பம், ஒரு மாய படிமத்தை வந்து மக்கள் மூளைகளை ஏற்படுத்துறாங்க. அப்ப திரையில வர நடிகர்கள் வந்து செய்யறதுலாம் நிஜம்னு நம்பக்கூடிய ஒரு பின்தங்கிய மனநிலையில தமிழர்கள் இருக்காங்க, நம்ம ஒத்துக்குவோம். அப்ப பின்தங்கிய மனநிலை ஒரு மக்கள் கூட்டத்தை நீங்க மாத்தணும்னா வந்து நீங்க என்ன செய்யணும், அந்த நாயக பிம்பத்தை உடைக்கணும். அப்போ இவர் என்ன செய்யலாம், இவர் ஒரு படத்துல ஒரு ஹீரோவா நடிக்கலாம், இன்னொரு படத்துல இவர் வேற ஒரு ரோல் நடிச்சுட்டு இன்னொருத்தர வந்து அடி வாங்குற மாதிரி நடிக்கலாம், வந்து பலவிதமான ரோல் செய்யலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து ஒரு MS பாஸ்கர் மாதிரி ஒரு ரோல் எடுத்து பண்ணலாம், இது கீழே இருக்கிற பையனை எடுத்து பண்ணலாம், பலவிதமான ரோல் நடிக்கலாம்ங்கிற நடிப்பு கலை என்பது நீங்கள் எல்லா ரோலும் எடுத்து பண்ணணும்ல. அதுவும் அந்த ஹீரோவாகவும் வந்து அவர் குறிப்பிட்ட ஹீரோவாக தான் நடிப்பேன், வந்து எல்லாத்தையும் நான் காப்பாற்றுற மாதிரி தான் வருவேன், நான் வந்து கெடுதலே செய்ய மாட்டேன் அப்படின்னு தொடர்ச்சியாக திட்டமிட்டு இவங்க வந்து ஒரு தன்னை பற்றி ஒரு படிமத்தை மக்கள்கிட்ட உருவாக்கி அந்த படிமத்தை முதலீடாக வைத்து நாம வெற்றி பெற முடியுமான்னு நினைக்கிறாங்க. இப்ப பிரகாஷ் ராஜ் இருக்காரு, அவர் வந்து பலவிதமான கதாபாத்திரம் நடிக்கிறார், நல்லவரா வராரு, கெட்டவரா வராரு, ஒரு கருத்து இல்லாம அவர் இருக்காரு, நடிப்பு கலையில எப்படி இருக்காரு. நீங்க வந்து ஒரு சிவாஜி கணேசன் எடுத்துட்டா கூட அவரும் தன்னை வந்து நல்லவராகவே காமிச்சிட்டுலாம் வந்து நடிச்சது கிடையாது. அவர் குடிகாரரா வருவாரு, கெட்டவரா வருவாரு, கொலகாரரா வருவாரு, நாட்டுக்கு துரோகம் பண்ற மாதிரி வருவாரு. அந்த மாதிரி ஒரு நடிகனாக ஒரு நடிப்பு கலைக்கே நீ வந்து நேர்மையா இல்லைங்கிற, நீ ஒரு நேர்மையான கலைஞன் கிடையாது நீ முதல்ல. அப்ப முழுக்க முழுக்க ஒரு பெண்களை இழிவுபடுத்தி ஒரு ஹீரோயிசம்ங்கிறத பெண்களை இழிவுபடுத்துறது தான். ஏன்னா வந்து அவர் பெண்களை காப்பாத்துறது தான் ஒரு வேலையை. ஹீரோயினிசம்னு ஒண்ணு கிடையாது, ஹீரோயிசம் தான். இப்ப ஹீரோயிசம் வந்தாலே பெண்களுக்கு சண்டை போட தெரியாது, அவங்க ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அது வந்து ஒரு ஆணாதிக்கத்தோடைய ஒரு அடிப்படையே அந்த ஹீரோயிசம் தான் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைப்பேன். அப்போ வந்து ஒரு ஹீரோவாக எல்லாரையும் அடித்து நொறுக்குபவர்களாக ஒரு 500 பேரை கூட நான் வந்து ஒரே நேரத்தில் அடிக்க முடியும்னு ஒரு பெரிய மாவீரனாக தன்னை திரையில காமிச்சுக்கிறாரு. ஆனா நிஜ வாழ்க்கையில வந்து அவரால் எத்தனை பேர் அடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்ல. பேசுறது கூட பிரச்சனையா இருக்குது இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கறது. ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க அவர் பையனை தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறாரு, காசு இருக்குன்ட்டு. காசு இருக்கிற எத்தனையோ பேர் வந்து அரசு பள்ளியில வந்து சாதாரணமா படிக்க வைக்கிறாங்களே. இப்ப எனக்கு வியப்பா இருந்துச்சு, இப்ப நம்ம எழுத்தாளர் சமஸ் வந்து ஒரு பிள்ளைங்களை அரசு பள்ளியில தான் முழுக்க படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மாதிரி ஒரு சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிற அறம் கூட, ஒரு படைப்பாளிகள்கிட்ட, தமிழ் எழுத்தாளர் அறம் கூட வந்து ஒரு அந்த நாட்டை காப்பாற்ற போறேங்க ஒரு நடிகர்கள்ட்ட இல்ல. அப்ப அந்த அறமற்ற செயல் அவங்க வரக்கூடாதுன்னு எந்த வகையில நான் சொல்றேன்னா, சட்டப்படியான உரிமையை நம்ம இருக்கல. இந்திய அரசமைப்பு சட்டப்படி விஜய்க்கு வந்து எல்லா தகுதியும் இருக்கு, ஆனா அறப்படி இல்லைங்கிறேன். இப்ப மக்கள்கிட்ட வந்து கூடுதலான வட்டி கிடைச்சிச்சுன்னா காசை போட்டு பணத்தை அதிகமா சம்பாதிக்கலாங்கிற ஆசை இருக்கு. அந்த ஆசையை வந்து தப்புன்னு சொல்லி நீ மக்கள்கிட்ட பரப்புரை செய்யணுமா, அந்த ஆசையை பயன்படுத்தி கொண்டு பணம் சம்பாதிக்கணுமான்னு ரெண்டு கோணம் இருக்குல்ல. நானும் வந்து இதாக சொல்லலையே, இந்த வட்டி கொடுத்து அவங்க நம்பினாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டாருன்னா அது வந்து குற்றம், அது மாதிரி கேட்க முடியாது. அப்ப வந்து மக்கள் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு வந்து தன்னை வந்து ஒரு முதலமைச்சராக வளர்த்தெடுக்கணும்னு சொல்லி சொல்றது இருக்கு இல்லையா, இது வந்து இதுவே ஒரு மோசடின்னு சொல்றேன், அரசியல் மோசடின்னு சொல்றேன். இல்ல, ஆனா வந்து இப்ப நாம பணியை இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். இது வந்து முதல் மாநில மாநாடு மட்டுமல்ல, அதுக்காக மட்டும் கால்கோல் இடவில்லை, இது வந்து நம்மளுடைய களப்பணிக்கான இது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப களப்பணியே இப்பதான் தொடங்குறாங்க, அதை இவ்வளவு தூரம் விமர்சிக்கணுமா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. நான் அரசியலுக்கு வரதே தப்புங்கிறேன், அரசியலுக்கு வருவதே அற வழியில தப்புங்கிறேன். நீ ஒரு நல்ல கலைஞனாக இருந்திருந்தா நீ எப்படி திட்டம் போட்டு இது மாதிரிதான் நான் வந்து செய்வேன், இந்த ரோல் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கறத வந்து எப்படி வளர்த்திருக்க முடியுங்கிறேன். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே, ஒரு தொலைக்காட்சியில வந்து விஜயகாந்த் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்ப சொல்றாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டங்கள் இருந்துச்சு, எனக்கு சினிமா சான்ஸே இல்லை, அப்போ வந்து கற்பழிக்கிற காட்சியெல்லாம் நடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வில்லனை நடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் வந்து பொறுமையா திருப்பி ஹீரோக்கு தான் காத்திருந்தேன் அப்படிங்கிறாரு. நீ ஒரு கலைஞன், உன்கிட்ட வந்து இப்போ உண்மையிலேயே ரேப் பண்ண சொல்றாங்க, அப்ப அந்த படத்துல ஒரு பொண்ணை ரேப் பண்றாருல்ல, நீ போய் காப்பாத்துறல, அப்ப ரேப் அந்த ரேப் பண்றதுக்குன்னு ஒரு ஆளு, நீ போய் காப்பாத்துறதுக்குன்னு ஒரு ஆளா? அப்ப இந்த ஆள் வந்து எப்போதும் காப்பாத்திக்கிட்டே இருப்பான். இன்னொரு குறிப்பிட்ட பிரகாஷ் ராஜோ, அந்த நம்பி யாரோ வேற யாரோ இவங்க வந்து ரேப் பண்ணிட்டே இருப்பாங்க, இவங்க காப்பாத்துறது ஒரு ஆளா இவர் வந்துகிட்டே இருப்பாரு. அப்ப திருப்பி வந்து ஒரு 1000 படம் நடிச்சாலும் இவர் வந்து காப்பாத்துறவரு, இவர் வந்து கெடுதல் பண்றவருங்கிற ஒரு அந்த பிம்பம் இருக்குல்ல, கருப்பு வெள்ளை பிம்பம். அப்ப நான் வந்து என்னைக்குமே வெள்ளை அப்படிங்கிற பிம்பத்தை காமிச்சுக்கிற முயற்சி இருக்குல்ல, அதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க வந்து வாய்ப்பு இல்லாத போது நான் வந்து ஹீரோவா தான் நடிப்பேன்னு ஒரு காத்திருக்காருன்னா அதன் பொருள் என்ன? நான் ஹீரோவாவே காண்பித்து கொண்டு மக்கள்கிட்ட நான் வந்து ஒரு நல்ல பேர் இருக்கணும், அதன் மூலமா மக்கள் நல்லவன் நினைக்க வைக்கணும் அப்படிங்கிறது தானே. அப்ப வந்து இந்த நல்லவங்கிறது ஏற்படுத்தின ஒரு போலி பிம்பத்தை, அந்த போலியை வைத்துக்கொண்டு நான் வந்து முதலமைச்சராக நினைக்கிறது இருக்குல்ல, இது அறமற்ற செயல்னு நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்மாதிரிகள் இருக்குல்ல. இப்ப எம்ஜிஆர் வந்து தன்னை இப்படித்தான் கட்டமைத்துக் கொண்டார், அதன் காரணமாக ஒரு பெரிய தலைவராக மாற முடிஞ்சது, ஒரு கட்சியை அடைஞ்சு அவரு
ஆட்சியை பிடிச்சார் ரொம்ப சீக்கிரமா 72ல ஆமா 5 வருஷத்துல ஆட்சி 5 வருஷத்துல ஆட்சி பிடிச்சார். இதுல போனா அடுத்து இடைத்தேர்தல் உடனே ஜெயிச்சாரு. அந்த நம்பிக்கை தானே இப்ப விஜய்க்கும் இருக்கும். அதான் நான் சொல்றேன். இப்ப எம்ஜிஆருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு தரலாம் நம்ம. ஏன்னா அவர் வந்து திமுகல வந்து அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாரு. திமுகல வந்து ஒரு அரசியல் கட்சியா செயல்பட்டாரு. தன்னோட திரைப்படங்கள்ல வந்து அந்த கட்சி கொள்கைகளை பேசினாரு, கொடிகளை காமிச்சாரு. அதனால அவருக்கு வந்து அப்படி ஒரு நியாயம் இருக்கு, ஒரு சின்ன நியாயமா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு எம்ஜிஆர் மேலும் விமர்சனம் உண்டு. ஆனா ஒரு சின்ன நியாயமா இருக்குன்னு சொல்லுவேன். எம்ஜிஆர் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் அவர் என்ன செய்வாரு, குடிக்கவே மாட்டாரு, வள்ளலால தான் இருப்பாரு, பணம் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா உண்மையிலேயே வந்து படத்துல குடிக்காம இருந்தவர் குடியை வந்து நாடு முழுக்க திறந்து விட்டு சாரத்தை திறந்து விட்டாரு. நிறைய ஊழல் நடந்துச்சுங்கிறது தெரியும். மீனவ நண்பன் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவர் மீனவர்களை சுட்டு கொண்டாரு. அப்ப வந்து உங்களுக்கு அந்த பிம்பம் முழுக்க உடையுது இல்ல. அப்ப வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்சது ஒரு தவறு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஆனா இப்ப ஒரு பொறுப்பான மனிதனாக இருக்கணும், பொறுப்பான குடிமகனாக இருக்கணும், முன்னுதாரணமான ரோல் மாடலா வந்து இருக்கணும் அப்படின்லாம் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் இல்லையா? இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தானே. பாசிட்டிவான விஷயம் தான். முன்னுதாரணம் என்றால் என்ன அப்படிங்கிறது தானே பிரச்சனை. இவர் வந்து பெரியார் சொல்றாரு, அம்பேத்கர் சொல்றாரு, காமராஜர் சொல்றாரு. அது பல தலைவர் காமராஜர் நிறைய படிக்கணும்னு சொன்னதான் எனக்கு புரியல. காமராஜர் ஏதாவது புத்தகம் எழுதியிருக்காரான்னு தெரியல எனக்கு. காமராஜர் படிக்கணுங்கிறாரு, அம்பேத்கரை படிக்கணுங்கிறாரு, பெரியாரை படிக்கணுங்கிறாரு. இவங்கள தான் ரோல் மாடல்னு சொல்றாரா? அல்லது ரோல் மாடல்னு அதுக்கான வரையறை என்ன? நாமளே ரோல் மாடலா இருக்கணும். ரோல் மாடல்னா மிகச்சிறந்த ரோல் மாடல்ங்கிறதுக்கான பண்புகள் என்னன்னு கேட்கிறேன். பொறுப்பா இருக்கிறதுன்னு சொல்றாரு. பொறுப்பான மனிதன், பொறுப்பான குடிமகன் அப்படின்றது ஒரு முன்மாதிரியான ரோல் மாடல் சொல்றாரு. பொறுப்புனா சமூக பொறுப்பு என்பது ஜாதிய பாதுகாக்கிறதுக்கும் இருக்கிறது கூட சமூக பொறுப்பு தானே. இப்ப வந்து காதல்னு இவ்வளவு படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இதே சமூகத்துலதான் வந்து காதலிச்சா கொலை பண்ணிட்டு இருக்காங்க. சாதி ஆணவ கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சினிமால வந்து காதலை போற்றி வளர போது, இன்னொரு பக்கம் வந்து காதல் சீர்கேடா இருக்கு. இதை வந்து அவர் வந்து ஒரு நீ காதலிய கூடாதுன்னு தடை போறவன் வந்து ஒரு சமூக பொறுப்பான குடும்பத்துல பாப்பாரா? ஆனா காதலிப்பது வந்து ஒரு சமூக பொறுப்புன்னு பாப்பாரா? நமக்கு அந்த டெஃபினிஷன் தான் முக்கியம். ரோல் மாடல்ங்கிறது சரி, அது எதை அவர் ரோல் மாடல்னு சொல்றாரு, இளைஞர்களுக்கு முன்னிறுத்துறாருங்கிறத அவர் சொல்லணும்ல. இந்த கட்சி வந்து ஒரு சாதாரண கட்சி இல்ல, பிற கட்சிகள் போல ஒரு சாதாரண கட்சி இல்ல, இது வந்து ஒரு தனித்துவமான கட்சி அப்படிலாம் சொல்றாருல்ல. அப்ப அவங்ககிட்ட ஏதோ ஒரு சரக்கு இருக்குதுங்கிற சரக்கு இருக்கு இல்ல. இப்ப வந்து திருப்பி ஒரு பூடகமாக இன்னும் ஒரு கொள்கையில அறிவிக்காம வந்து நாங்க மற்ற கட்சியிலிருந்து மாறுபட்ட கட்சி, தனித்துவமான கட்சி, வித்தியாசமான கட்சின்னு சொல்றது வந்து எந்த கொள்கையிலுமே இது வரைக்கும் அறிவிக்காம, இது வரைக்கும் ஒரு வாழ்க்கையில் எந்த கொள்கையை பத்தியும் ஒரு பேசுனதும் கிடையாது, இதை பத்தி கருத்தும் சொன்னது கிடையாது, திரைப்படத்திலையும் வந்து ஒரு அரசியல் கருத்தை வெளிப்படுத்துறது கிடையாது. இவரை சுத்தி எத்தனையோ அநியாயங்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகளா மோடி ஆட்சியில வந்து நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு கொலைகளை பத்தியுமோ, இவ்வளவு கொலைகள், எவ்வளவு வந்து இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு எதிராக இன்னும் சொல்ல போனா அவர் வந்து ஒரு வகையில வந்து இஸ்லாமியர்களை வந்து பயங்கரவாதிகளை காமிக்கிற மாதிரி தான் அவர் பல படங்கள் நடிச்சிருக்காரு. துப்பாக்கிக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அதாவது ஸ்லீப்பர் செல்னு சொல்லி முஸ்லீம்கள் இருப்பதாகவும். ஆனா வந்து இந்துத்துவ ஸ்லீப்பர் செல்லை பத்தி ஒரு பேசியிருக்காரு படங்கள்ல. சரி, நீங்க வந்து இஸ்லாமியர்கள் ஸ்லீப்பர் செல்லை பத்தி பேசுறீங்க, இஸ்லாமிய பயங்கரவாதம். ஸோ அந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு காரணம் வந்து இந்துத்துவ பயங்கரவாதத்தோட எதிர்விளைவுன்னு நீங்க இந்த படத்தில் காமிச்சிருக்கீங்களா? நீங்க இந்துத்துவ பயங்கரவாதங்கிறது தான் இன்னைக்கு வந்து மிக தீவிரமான, அது காரணம் இந்து பெரும்பான்மை. ரொம்ப அப்பாவிகளான இஸ்லாமியர்களை வந்து நீங்க பயங்கரவாதிகள்னு சொல்லி காமிச்சு எடுத்து நீங்க வந்து ஒரு இந்துத்துவ பயங்கரவாதிகளை பத்தியோ, மசூதி உடைவை பத்தியோ, அவங்க எவ்வளவு கொடூரமானவங்களை பத்தியோ நீங்க உங்க படத்துல எங்கேயா சொல்லிருக்கீங்களா? அப்ப வந்து இவர் எப்படி வந்து ஒரு வித்தியாசமான கட்சின்னு சொல்றாரு? ஒரு பிஜேபி வித்தியாசமான கட்சினா இப்ப பிஜேபிக்கான ஒரு கட்சியால தெரியுது. இப்ப தமிழ்நாட்டுல வந்து வித்தியாசமான கட்சினா பிஜேபி வேணா சொல்லலாம். வந்து ஒரு திராவிட கட்சிகள்ல இருந்து புறம்பாக இந்த மண்ணுக்கே ஒவ்வாத கருத்துக்களை வந்து பேசிக்கிட்டு பத்தனை பண்ணிட்டு இருக்கிறது வந்து பிஜேபி தான். அதுல போய் சேர போறேன்னு சொல்றாருன்னு பாக்கணும். வித்தியாசமான கட்சினா, ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கருத்தியல் வந்து பெரியாருக்கு பண்றாருன்னா அந்த கருத்தியில வந்து இவங்களை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. இருக்கிற கட்சி நானும் சிறப்பா செய்ய போறேன்னு சொல்றாரா? ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் வித்தியாசமான கட்சி இனிமே ஒன்றும் தேவையில்லை. ஏற்கனவே 2 கருத்தியல் இங்க வந்து வளர்ந்துருக்கு. ஆரியம் திராவிடம்னு 2 கருத்தியல் இங்க வந்து தெளிவா வளர்ந்துருக்கு. நீங்க எந்த பக்கம் அப்படிங்கிறது தானே. அந்த கருத்தியல் நான் வந்து 6 காட்டிலாம் வந்து முனைப்பா செய்வேன்னு தான் பேச முடியுமே தவிர இவரும் வந்து புதுசா ஒரு எதையும் கொண்டு வர வேண்டியதில்லை. ஏன்னா இங்க ஏற்கனவே வந்து பெரியார் வந்து ஒரு தமிழ்நாடு அரசியல் போக்கு என்னங்கிறத வந்து வச்சுட்டாரு. அது இன்னும் முடியல. அந்த அவரை பெரியார் ஆரம்பிச்ச போரே முடியல. அந்த போர் பக்கம் நீங்க நிக்கிறீங்களா, அல்லது நீங்க இஸ்லாமியர்களை கொலை பண்றது அந்த பக்கம் நிக்கிறீங்களா அப்படிங்கிறது நீங்க தெளிவுபடுத்தணும்ல. உங்க படங்கள் வந்து உங்க படங்கள் முழுக்க இந்துத்துவ படங்களால இருக்கு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்படி ஒரு சார்பு எடுக்கிற துணிச்சல் அவருக்கு இருக்காதுன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி பக்கம் போக சார்பு எடுக்கிறது இல்ல, அப்படியே பிஜேபி பக்கமும் போக மாட்டாரு, இந்த பக்கம் திராவிட அரசியல் பக்கமும் போக மாட்டாரு, தூய தமிழ் தேசியம்ன்ற மாதிரியும் போக மாட்டாரு. எல்லாருக்கும் மிடில்ல நான் நல்லவன், ஊழலை ஒழிக்க போறேன், இந்த மாதிரி வரா
ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு பகுதி. நான் ஊழல் வந்து அண்ணாசிரியெல்லாம் பார்க்க போயிருந்தார். ஆமா, அண்ணாசிரியர் அண்ணாசிரியர் இருந்தாங்க. அப்ப வந்து ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது நீங்க எங்க கொண்டு போய் விட்டுருக்கு நம்ம பார்த்தா இருக்கும். அதுக்கான வந்து ஊழல் பண்ணணும்னு சொல்லல. ஊழல் எதிர்ப்பு மிக தேவையானதுதான். ஆனா அது ஒன்றே வந்து முக்கியமானது இல்லை. இப்போ வந்து கோட்ஸே இருக்காரு, அவர் காந்தியை கொலை பண்ணாரு. அவரை கொலை பண்ணா நம்ம சாக போறோம்னு தெரியும். அப்ப அவ்வளவு பெரிய உயிர் தியாகம் செய்ய தயாரா இருந்ததும் அவர் போய் கொலை பண்ணியிருக்காரு. தன் குடும்பத்தை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம வந்து. அதனால வந்து அவர் அதாவது ஒரு 6 வயசுல வந்து எத்தனையோ பணத்துக்கு ஆசைப்படாம தியாக வாழ்க்கை வாழ்ந்து எத்தனையோ பேர் இருக்கலாம். அதனால தியாக வாழ்க்கை ஒன்றே, ஊழலற்ற ஒன்றே வந்து உங்களை வந்து புனிதனாக்கிடாது. எதுக்காக நீங்க தியாகம் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நீங்க வந்து எதுக்காக பண்ண போறீங்க, எதுக்காக செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க இது வரைக்கும் நடிச்ச படங்களை பார்த்தா நீங்க வந்து பெண்களை ஆபாசமாக சித்தரிப்பதும், வந்து இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளா காமிக்கிறதும், அப்புறம் வந்து குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட்லாம் வந்து அடிச்சா வந்து 4 பேர் அடிக்கலாம் பண்ணலான்னு. சிகரெட் அடிச்சா நீ வந்து இதாக தான் போவ, பலகீனமா தான் போவ, பலம் குறைஞ்சிரும். குடிச்சா பலம் குறைஞ்சிரும். ஆனா நீ குடிச்சுட்டு சிகரெட் தம் அடிச்சுட்டு எல்லாருமே அடிச்சு நொறுக்கிற மாதிரி காட்சிகளை காமிக்கிற. அப்ப என்ன உனக்கு சமூக பொறுப்பு இருக்கு? ஏன்னா ஏற்கனவே வந்து ஐநா வந்து ரஜினிகாந்த் குறிப்பிட்ட சொல்லிச்சு, ரஜினிகாந்த் சிகரெட் குடிப்பது வந்து பல இளைஞர்கள் தமிழ்நாட்டில் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு. இது உலகம் எங்கும் வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் வந்து சிகரெட் குடிக்கக்கூடாதுங்கிற தடை விதிச்சாங்க. இது வந்து ரசிகர்களை பாதிக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த இது விஜய்க்கு தெரியாதா? வந்து அப்போ ஒரு சிகரெட் குடிக்கிற மாதிரி போஸ்டர்கள் போடுறது. அவருடைய எல்லா கடைசி படத்துல கூட சிகரெட் குடிச்சு தான் ஒரு டான்ஸ் ஆடுறாரு. அது ஒரு ஆண்மையின் அடையாளம் காமிக்கிறாரு. ஆனா அது வந்து ஆண்மையை குறைக்கக்கூடிய அடையாளம் இல்லை. உங்க ரசிகர்கள் நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஏதாவது உருப்படியா இவருடைய படங்கள் ஏதாவது உருப்படியா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒரு கருத்தியலாவோ, ஒரு சாதி ஒழிப்போ, ஒரு பெண்ணடிமைத்தன ஒழிப்போ, ஒரு மதவாத எதிர்ப்போ, ஏதோ ஒண்ணு. ஆனா இதுக்கு ரிவர்ஸா தான் இருக்குங்க. அவர் வந்து இந்துத்துவ மதவாத பக்கம் நிக்கிறாரு. முஸ்லிம்களை வந்து மத வெறிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் காமிக்கிறாரு. ஆனா உண்மையில இங்க எது பயங்கரவாதிகள், யார் பயங்கரவாதிகள்? இந்துத்துவர்கள் தான் வந்து இந்த நாட்டுல மிகப்பெரிய பயங்கரவாதிகள். அதனால மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானவங்க வந்து இஸ்லாமியர்கள். நீங்க வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து பாதிப்பு ஏற்படுத்துறவங்களா காமிக்கிறது எவ்வளவு பெரிய மோசடி. அப்ப அதுக்காக வந்து ஒரு கருத்தில ஒரு படமே எடுத்து வச்சிருக்காரு. அப்ப பீஸ்ட்ங்கிற படம் துப்பாக்கி மட்டும் இல்லை, திருப்பி பீஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மாலை வந்து ஹைஜாக் பண்றது வந்து திரும்ப முஸ்லிம்கள் தான் வந்து ஹைஜாக் பண்றாங்க. அப்ப திரும்ப 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 வந்து நான் சொல்றேன், இந்த நாட்டுல வந்து தலித் மக்களை விட மிக மோசமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இனம் வந்து இஸ்லாமியர்கள் சச்சார் அறிக்கை சொல்லுது. ஏன்னா இடஒதுக்கீடு மூலமாக தலித் மக்களாவது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பல உயரிடங்களுக்கு போறாங்க. ஆனா அந்த மக்கள் வந்து எந்த வளர்ச்சியுமே இல்லாம காவல்துறை, ஊடகம், அரசு துறை எங்கேயுமே வந்து அவங்களுக்கான விழுக்காடே இல்லை. அப்போ அதிகார அமைப்புல ரொம்ப குறைவா இருக்காங்க. இப்ப வந்து இன்னொன்னு, தங்களை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் காமிச்சு நடிக்கிறதே தமிழ் திரைப்படங்கள்ல கடினமான காரியமா இருக்கு. இந்த அளவுக்கு உங்க நிலைமை மோசமா இருக்கு. அப்ப ஏற்கனவே அடிபட்டு ஒண்ணுத்துக்குமெல்லாம் போய் இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்ட மக்களை போய் பயங்கரவாதிகள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே இருந்து தைரியம் வருது. அப்போ வந்து உண்மையிலேயே பயங்கரவாதம் பண்றவங்க வந்து நீங்க வந்து காமிக்க மாட்டீங்க. ஆனா வந்து ஒண்ணுமே இல்லாம இந்த நாட்டிலே ஒண்ணுமெல்லாம் ஓஞ்சி போன மக்கள் கூட்டத்தை வந்து நீங்க வந்து திருப்பி சிண்டி பாக்குறீங்க. சிண்டி பாக்குற வேலையை வந்து தொடர்ச்சியா வந்து இப்ப விஜயகாந்த் பண்ணாரு, அர்ஜுன் பண்ணாரு, இப்ப நீங்க பண்றீங்க. நீங்க புதுசா என்ன பண்றீங்க? புதுசா பண்றேங்கிறீங்களா? புதுசா நீங்க என்ன பண்ண போறீங்க? பெரியாரை விட நீங்க இப்ப புரட்சி பண்ண போறீங்களா? புதுசா பண்றதுனா ஏற்கனவே இங்க 2 லைன் இருக்குங்கிறாங்க. இங்க வந்து பெரியார் வழிபட்ட ஒரு அரசியல், பெரியாரை வந்து கொச்சைப்படுத்துற ஒரு ஆரிய அரசியல், பார்ப்பனிய அரசியல், 2 அரசியல் இங்க தெளிவா இருக்கு. அப்ப நீங்க என்ன இதுக்கு 2க்கும் மீறி நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது செய்ய போறீங்களா? அதாவது சொல்லுவாங்கல்ல, வர்க்க புரட்சி, வர்க்க ஒழிப்பு, சாதி ஒழிப்பு ரெண்டையும் சேர்த்து செய்யற மாதிரி ஏதாவது கம்பைன் பண்ணி ஏதாவது செய்ய போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு நல்லா தெரியும். அதனால வந்து ஒரு நம்ம வித்தியாசமா இருக்க போறோம் அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஊழல் தான் அவர் நினைச்சிட்டு சொல்றாருன்னா இவர் வந்து ஏமாத்த வராருன்னு தெரிஞ்சுக்கலாம். மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஆம் ஆத்மி ஒரு பெரிய முன்னுதாரணத்தை உருவாக்கி இருக்குது. வலதும் கிடையாது, இடதும் கிடையாது, இந்த மாதிரி பார்ப்பனிய எதிர்ப்புங்கிறது கிடையாது, தலித் மக்கள் விடுதலைங்கிறதும் கிடையாது, எதுவுமே இல்லாம பொதுவா ஊழல் ஒழிப்புன்னு ஒரு சக்சஸை காட்டியிருக்கிறாங்க. 2 மாநிலத்தில் ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு நம்பிக்கை தருது இல்ல? சரி சார், நான் திரும்பவும் சொல்றேன், வந்து அவர் வலதும் கிடையாது இடதும் கிடையாதுலாம் அவர் கெஜ்ரிவால் காமிச்சிக்கல. அவர் தெளிவான வலது, பாரதிய ஜனதாவோட தீவிரமான வலது அவர். அப்படியா? ஆமா. இந்தியா வந்து பொருளாதாரத்தை ஏன் மோசமா இருக்குன்னு அவர் ஒரு பொருளாதார மேதையா வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியானா, காந்தி படத்துக்கு பதிலா ரூபா நோட்ல வந்து லட்சுமி படங்களை பிரிண்ட் பண்ணா இந்தியா வந்து பெரிய பொருளாதார வளர்ச்சி வரும்னு சொன்னவர் இவர். ராமருக்கு மட்டும் கோயில் கட்டினா பத்தாது, அனுமருக்கும் சேர்ந்து கோயில் கட்டணும் அப்படின்ட்டு சொன்னவர் இவர். வந்து இந்த கோயில்லாம் பத்தாது ராமருக்கு, இன்னும் பிரம்மாண்டமான பல கோயில் கட்டணும்னு சொல்லி ராமபுராணம் பாடி ராமஜபம் பண்ணி தான் வந்து அவங்க ஒரு வாக்குகளை வாங்கிட்டு இருக்காரு. அதனால வந்து அவர் இன்னும் தீவிரமான வலது பண்பாட்டு அரசியல்ல வந்து நிக்கிறவர். பொருளாதார வழிப்படி பார்த்தாலும் அவர் இன்னும் முழுக்க இடதுசாரி எல்லாம் கிடையாது.
அவர் அங்க வந்து ஊழற்ற அரசு ஓரளவு கொடுத்ததாக நம்பப்படுது. இன்னொரு பக்கம் வந்து அவர் முழுக்கெல்லாம் வந்து அரசு பள்ளியாக்கி இல்லை, ஓரளவுக்கு சில அரசு பள்ளிகளை மேம்படுத்தியிருக்காரு, சில நல்ல திட்டங்களை செஞ்சிருக்காரு. ஆனா இது மட்டுமே இன்றைய வந்து இந்தியால தமிழ்நாட்டுல பத்தாது. நீங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது பார்ப்பனியமோ இந்துத்துவம் தானே. அதை பற்றி உங்களுடைய கொள்கை சொல்லி கேட்டா, நான் வந்து பார்ப்பனியத்தின் பக்கமும் இந்துத்துவம் பக்கம் தான் நிக்கிறேங்கிறார் கெஜ்ரிவால். இவரும் அங்கதான் நிக்கிறாரு. எனக்கு சந்தேகமா இருக்கு படங்களை வச்சு. நான் சொல்றேன், ஒன்னும் ஜாலியா என்டர்டைன்மெண்டா நீ படம் பண்ணிட்டு போ. ஒன்னும் முஸ்லீம்னா உனக்கு என்டர்டைன்மெண்டா? அவங்கள போட்டு தள்ளுறதும் சுட்டு தள்ளுறதும் ரிவர்ஸ்ல வந்து அடிக்கிறதும் ஒத்தை கொத்த மோதி பாக்குறேன் கேட்கறதும் ஒன்னு என்டர்டைன்மெண்ட் ஆகும். முஸ்லீம்கள் பரிதாபமா ஒண்ணும் இல்லாம கிடக்கிற மக்கள்கிட்ட போய் நீ வம்புக்கு இருக்கிறேன். வந்து அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன? இப்ப யாருக்கான அரசியல் செய்ய போறேன்னு என்ன காமிச்சிருக்கு நீ? எப்படி உனக்கு மனசாட்சி ஒத்து வருது? இப்படி ஒரு காட்சியில் நடிப்பதற்கு ஒரு இஸ்லாமியர்களை வந்து பயங்கரவாதம் காமிச்சு அவங்கள வந்து தனியா போய் எல்லாத்தையும் சுட்டு கொள்ற மாதிரியும், அவங்க வந்து அவங்க முஸ்லீம்னாலே பயங்கரவாதிகளுங்கிற அந்த அடையாளங்களை குத்தி பண்ற அதே வேலையை நீங்களும் பண்ணிட்டு நீங்க எந்த அரசியல் செய்ய போறீங்க? அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் செய்ய போறோம்னா அதான் நீங்க செய்ய போறீங்களான்னு கேட்கிறேன். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இந்துத்துவ அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒன்றும் மையம்லாம் இல்லை. ஆனா விஜய்க்குரிய ஒரு பிரபல்யம் ஏற்கனவே வந்து கமல், ரஜினி, அப்புறம் வந்து விஜயகாந்த் இருக்கிற நேரத்தில் வந்து விஜயகாந்த் அரசியலுக்கு வரார். அப்போ விஜயகாந்துக்கு ஈக்குவலா அல்லது அதை விட அதிகமா கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் ஒரு பெரிய பட்டாளம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, வேற யாருமே. அஜித் கூட நீங்க பக்கத்துல இல்ல. அந்த அளவுக்கு வந்து பெரிய அடையாளம். ஆங்கிலத்துல வந்து டிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட்பாங்க, டிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட்ல அவர் இருக்காரு, ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்படி ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்தது இல்லை. அமிதாப் பத்மன் சொல்லுவாங்க, அமிதாப் நம்பர் 1 நம்பர் 2 யாரும் கிடையாதுமாங்க, நம்பர் 8 தான்பாங்க. 7 இடங்கள் காலின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு யாருமே நெருங்க முடியாத ஒரு இடத்துல அந்த ஊதியம் வாங்குறதுலயும் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு, உச்சகட்டமா இருக்காரு. இதெல்லாம் உண்மைதான். நம்ம அந்த இடத்துல இருந்து வரும்போது இப்ப நீங்க ஒரு ஆப் வெளியிட்டார், கட்சியில உறுப்பினர் சேர்வதற்கான ஆப் வெளியிட்டார். 50 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறாங்க. 50 லட்சம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 10% தாண்டிடுச்சு இல்லையா? அப்போ ஒரு இப்பவே இப்படி இருக்குது அப்படின்னா கட்சி தேர்தலில் இறங்கினது பிறகு எவ்வளவு வரும், தேர்தலுக்கு பின்னாடி எவ்வளவு வரும், இப்படியான ஒரு கணக்கு போட்டு நாம் உறுதியாக ஆட்சியை பிடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப பேசுறாரு, எதிர்கட்சியா வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. நான் வந்து அவரும் கொள்கை அறிவிக்கல, கொள்கை வந்து மாநாட்டில் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல கொள்கைகள் வரட்டும், அப்புறம் சொன்ன கொள்கைகளை செயல்படுத்தணும். அது ரெண்டாவது. இந்த 2 சிக்கல் இருக்கு ஒரு பக்கம். இன்னொன்னு, இவர் வந்து ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறாரு, பண்ண போறாரு, அவர் ஆட்சிக்கு வருவாரா மாட்டாராங்கிற ஒரு கணிப்பு இருக்குல்ல, தேர்தல் கணிப்பு இருக்குல்ல, ஒரு செஃபாலஜி. அதெல்லாம் வந்து இப்ப நம்ம யாருமே கணிப்பு செய்ய முடியாது. இல்ல, ஆனா இவருடைய தேர்தல் இல்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி இருந்தது, இன்னைக்கு அது கரைஞ்சி வந்துகிட்டே இருக்குது. அதுலயும் வந்து 2 கம்யூனிட்டிய வந்து உடஞ்சிருச்சு. முக்குளத்தோர் கவுண்டர் உடஞ்சிருச்சு, இதர பகுதிகள் எல்லாம் செதறிடுச்சு. ஸோ அது வந்து பலவீனப்பட்டு போச்சு, ரொம்ப நாள் நீடிக்காது. ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அங்கே இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அப்படியான ஒரு லீடர் இல்லை. ஸோ அந்த ஸ்பேஸ் காலியாக இருக்குது. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு பலரும் முயற்சி பண்ணாங்க. ரஜினியை கொண்டு வந்து பார்த்தாங்க, ரஜினி உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாரு. அண்ணாமலையை வளர்த்து விடலான்னு பார்த்தாங்க, அவரை படிக்கிறதுக்குன்னு இன்னும் படிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. சீமான் வளருவார்னு பார்த்தா சீமான் வந்து சொந்த கட்சிக்கே குழி தோட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடுச்சு. அங்கே விஜய்க்கு இடம் காலியாக இருக்குது. ஃபியூச்சர் முதல் 2026 அவருடைய டார்கெட் கிடையாது, 2031 அவர் அடிச்சுட்டு வந்துடுவாருன்னு சொல்றாங்களே. சரி, நான் அந்த வாய்ப்புகளை நான் மறுக்கலை. மக்கள் செல்வாக்குள்ள ஒரு மனிதராக இருக்காரு, மக்களுக்கு தெரிந்த ஒரு முகமா இருக்காரு, எல்லா குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருக்காரு. என்னோட மருத்துவர் கூட எனக்கு அண்மையில ஒரு குழந்தை மருத்துவர் சொன்னாரு. அவர் வந்து கடந்த 8 ஆண்டுகளா வந்து வரக்கூடிய குழந்தைகள் கிட்ட ஒரு 10-12 வயசு குழந்தைகள் கிட்ட சர்வே பண்ணிட்டு இருக்காரு. அன்னில இருந்து ஒரு 10 வருஷமா 98 விழுக்காடு குழந்தைகள் வந்து நான் விஜய் ரசிகர்கள்னு சொல்றாங்கன்னு சொல்லி அந்த குழந்தை மருத்துவர் வந்து அவர் வந்து அவ்வளமா சொன்னாரு. அப்ப அதனால வந்து அதெல்லாம் வாக்குகளா மாறுமா அப்படிங்கிறது தெரியாது எனக்கு. அப்புறம் வரலாறு வந்து ரொம்ப விசித்திரமானது. ஜெயலலிதா வந்து அடிப்படையில் அவங்க ஒரு இந்துத்துவ ஆற்றல் எல்லாருக்குமே தெரியும், ஒரு தெளிவான ஒரு பார்ப்பனிய கொள்கை கொண்டவங்க தெரியும். ஆனா பின்னால அவங்க போக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் வந்து அவங்கள வந்து இன்னொரு முனைக்கு தள்ளி ஈழ ஆதரவு, மாநில சுயாட்சி இந்த மாதிரிலாம் வந்து சேர்ந்தாங்க. இது மாதிரி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து அதற்கான திசையில அவர் போனாருன்னா விஜயும் மாறலாம். ஆனா இன்றைய விஜய்ங்கிறவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படிங்கறத வந்து நான் வந்து அதான் நான் சொல்ல முடியுமே தவிர வருங்காலத்தில் ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவாரா அந்த மாதிரி கணிப்புகள் வர வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். வர வாய்ப்பை நம்ம மறுக்க முடியாது. அவரோட யாரெல்லாம் கூட்டணிக்கு போறாங்க அதை பொறுத்து என்ன வாக்கு சதவீதம் முதல் தேர்தலில் ஆட்சிக்கு வராட்டியும் ஒரு அதிமுக மாதிரி 20 விழுக்காடு வாக்கை அவர் வாங்கிட்டாரு அப்படின்னா வந்து கண்டிப்பா அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு அவருக்கு, நம்ம கட்டாயம் சொல்லலாம். ஆனா வாக்கு சதவீதம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அது எவ்வளவு வாக்கு சதவீதம் இது எல்லாமே வந்து அவர் என்ன கொள்கை பேச போறாங்கிறது தான். இவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு வந்து ரஜினிகாந்தே இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் கடவுளாவே இருந்தா கூட நீங்க நீட் ஆதரிச்சுட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியாது, இடஒதுக்கீடு எதிர்த்துட்டு தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு வாங்க முடியாது. அதனால வந்து நீங்க என்ன கொள்கை பேச போறீங்கிறது ரொம்ப முக்கியம். கொள்கை தான் இங்க வந்து திருப்பம் வந்து ஹீரோ வந்து நிக்க முடியுமே தவிர உங்களுடைய கவர்ச்சி முகம் கிடையாது.
அப்ப நீங்க அந்த கொள்கைகள்ல ஒரு தெளிவா நிக்கிறாரா, அதெல்லாம் பேச போறாரா அப்படிங்கறத நம்ம வந்து அதை பொறுத்து அவருடைய வெற்றி அமையும் நினைக்கிறேன். இப்ப ஏற்கனவே சிரஞ்சீவியே நமக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. பெரிய ஸ்டார், இதே மாதிரி ஆமா. போட்டியே இல்லாம விஜய் அளவுக்கு அவரும் பெரிய ஒரு இருந்தாரு. ஆனா அவரால் நிக்க முடியல, போயிட்டார். பவன் கல்யாண் வந்திருக்கிறாரு, அவர் 6% தான் வாங்கினாரு, துணை முதல்வர் ஆயிட்டாரு. இவரோட சிரஞ்சீவி அதிகமான வாக்குகள் வாங்கினார். ஆமா நான் நினைக்கிறேன் 10 விழுக்காடு வாங்கினார்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஆந்திரா சீட்டே நிறைய வாங்கியிருந்தாரு. ஆமா. சீட்டை ஜெயிச்சிருந்தாரு. அப்படி இருந்தும் அவர் அதுக்கு மேல growth இல்ல. ஆமா. அதனால வந்து இப்ப ரஜினி வந்து பயந்துட்டு ஒதுங்கி போனது கூட காரணம் வந்து வெற்றி பெற முடியுமாங்கிற அச்சம் தான் காரணம். அதனால வந்து இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா விஜயகாந்த் வந்து முன்னேறதுக்கு நீங்க தெளிவான காரணம் என்னன்னா, அவர் தெளிவா வந்து திமுக அதிமுக ரெண்டையும் வந்து அடிச்சு நொறுக்கினார். ஏன்னா திமுக அதிமுக அற்ற ஒரு வாக்கு வங்கி, ரெண்டு கட்சியை வந்து 50 வருஷமா ஆண்டுருச்சு அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நல்ல விழுக்காட்டு கணிசமான வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை வந்து முழுக்க அறுவடை பண்றதுக்காக அவர் மிக தெளிவா வந்து கலைஞர் ஜெயலலிதா 2 பேருமே வந்து கடுமையா தாக்குவார். ஆனா அவர் எப்போ வந்து ஜெயலலிதாவோட போய் கூட்டணி வச்சாரோ அதோட அவருடைய இது முடிஞ்சு போச்சு. இல்லை வந்து அந்த சமரசங்கள் முடிஞ்சு போச்சு. அடுத்தவர் வந்து இந்த மக்கள் நல கூட்டணி அதுக்காக வந்து நடத்துற ரொம்ப மோசமான பேரங்கள், என்ன பேரங்கள் நான் சொல்ல வேண்டியதில்லை, அந்த பேரங்கள் அவரை வந்து இன்னும் கீழ்நிலை கொண்டு போயிடுச்சு. அதனால வந்து இப்ப நிலைத்து நின்று தெளிவான அரசியலை வந்து தொடர்ச்சியாக பேசுவதற்கான ஒரு தினம் எப்போ வரும்னா தெளிவான கொள்கை இருக்கும்போது தான் வரும். அப்ப தெளிவான கொள்கையை வந்து இவர் இன்னி வரைக்கும் உருவாக்கல. அவர் கூட்டு வர புஸ்தி ஆனந்துங்கிறத போதுமே. அவர் வந்து யாரு, அவர் என்ன கொள்கையாளர், அப்ப வந்து இத்தனை நாள் நீங்க ரசிகர் மன்றம் வளர்த்து வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு நீங்க ஏதாவது கத்துக் கொடுத்துருக்கீங்களா, அதுக்குள்ள இருந்து யாராவது ஒரு முற்போக்காளர் உங்களுக்கு கிடைக்கலையா, உங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் கிடைக்காத ஒரு ஆள் வெளியில இருந்து நீங்க வந்து இறக்குமதி பண்றீங்க. ரஜினிகாந்த் அப்படிதான் ஒருத்தர் கொண்டு வந்தார், அர்ஜுன் சொல்லி அர்ஜுனமூர்த்தி கொண்டு வந்தார். பார்த்தா அவர் வந்து அவர் இன்டெலக்சுவல் தான், ஆர்எஸ் இன்டெலக்சுவல். அது இப்ப அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு காங்கிரஸ் பண்ணி கொண்டு வர நினைக்கிறீங்க இல்லையா புஷி ஆனந்த்? பிஜேபி கூட்டணி நிறைய இருந்திருக்காரு. அவரை கொண்டு வந்து நிறுத்துறது உங்க ரசிகர்களை அவமானப்படுத்துறது தானே. அப்போ உங்க ரசிகர்களை வந்து இத்தனை உங்களுக்காக குஞ்சு கிடக்கிற ரசிகர்கள்ல இருந்து ஒருத்தவங்க கூட அவங்களுக்கு வந்து உங்க கட்சியை வெளியிட ஆள் கிடைக்கல, இங்க எந்த கொண்டு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து நீங்க வந்து இறக்குமதி பண்றீங்க. அப்ப இதுல இருந்தே வந்து ஒரு கொள்கை எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம வந்து நகைப்பா தான் பார்க்க வேண்டியிருக்கு விஜயோட அரசியல. நிறைவாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. கொள்கை அறிக்கை கொள்கை திருவிழா மாநாடு கொள்கை அறிக்கை வந்த பிறகு நம்ம பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.